ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு காலையிலேயே ஒரு மினி விளாக் பார்த்துரலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா, மீனு கழுவி எடுத்து வச்சிருந்தேன். மசாலா எல்லாம் அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, மசாலாலாம் சேர்த்து, ஒரு 2 தக்காளி பழமும், 4, 5 பச்சை மிளகா சேர்த்து சூப்பரா புளிக்கரைசல்லாம் ஊத்தி, நல்லா கைகளாலே கலக்கி சட்டியில வச்சுட்டோம்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். கிழங்கு வச்சிருந்தேன். மரச்சினி கிழங்கு வேக வச்சிருந்தேங்க. அப்படியே வீட்டுக்காரங்க சூப்பரா மசிச்சு குடுத்துருந்தாங்க. அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு, புளித்தண்ணிய சேர்த்து கலக்குன்னு நல்லா கலக்கி, அப்படியே அடுப்பு பத்த வச்சு சூடு பண்ணிட்டேங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில கடுகு, கருவேப்பில தாளிச்சு மேலால கொட்டியாச்சுன்னா கிழங்கு ரெடி. மரச்சினி கிழங்கு இந்த மாரி மசிச்சு கூட்டு பண்ணிட்டு, அதுக்கு மேல இறைச்சி குழம்பு அல்லது மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்க. எங்க ஊர் சைட்லாம் அந்த வீடு கான்கிரீட்லாம் போடுவாங்க தெரியுமா? அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, கிழங்கு, இறைச்சி எல்லாம் குடுப்பாங்க ஒரு சில இடங்கள்ல. யாரெல்லாம் அத கேள்விப்பட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீடு கான்கிரீட் பண்ணும்போது கூட நாங்க அந்த மாரி செஞ்சிருந்தோம். எங்க அம்மா வீடு சாரி எங்க வீடு இல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தடபுடலா ரெடி ஆயிடுச்சு. மீன் பொரிச்சாச்சு. அப்புறம் மீன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா இருந்து வெட்டி விழுங்கி சாப்பிட்ற வேண்டியது தான். யாருக்கெல்லாம் இத பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு ராமன்புதூர் மார்க்கெட்ல போய் இந்த மீன்லாம் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சமைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட வரக்கூடியவங்க மறக்காம ஓடி வந்துருங்க. தீந்துரும் சரியா?